ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சம் நம்பர் 60 தான் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? FIFO LIFO மெத்தடில் சம் நம்பர் 60. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். The following information is provided by Sunrise Industries for the fortnight of April 1998. Material stock on 1st April 1998, 100 units at 5 rupees each. So material stock on 1st April கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக். Draft the problem under FIFO and LIFO method. ஸோ ரெண்டு மெத்தட்லையுமே நம்மள ப்ராப்ளம் போட சொல்கிறாங்க, FIFO as well as LIFO. அப்புறம் நமக்கு பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, ரெசிப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எல்லாமே ஜம்பிள்ட் ஆயிருக்கு. கரெக்டாக 5க்கு அப்புறம் 8 இருக்குது, பட் 6 வந்து ரெசிப்ட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு சம் போடும்போது நம்ம ஆர்டராக பார்த்து கரெக்டாக போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மேட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட், ஸ்டாக் லெட்ஜர் அக்கௌண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், ரெசிப்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ டேட் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மெட்டீரியல் ஸ்டாக் ஆன் 1st April 1998, 100 யூனிட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக்ன்றனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு பேலன்ஸ் காலம்லேயே காமிச்சிடலாம். ரெசிப்ட்ஸ் காலமில் காட்ட வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக பேலன்ஸ் காலமில் போட்டுடலாம். ஸோ எத்தனை யூனிட்ஸ்? 500 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ 100 யூனிட்ஸ் அட் 5 rupees each, 500. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், 5th April 300 யூனிட்ஸ் அட் 6 rupees each. என்ன பண்ணுறோம்? நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணோன்னா குட்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதனால் குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 300 யூனிட்ஸ் அட் 6 rupees each, 1800. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 100 இருக்கா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கணும். அதுதான் ஃபஸ்ட் என்ட்ரி. ஓகே, அப்புறம் நமக்கு ஒரு 300 யூனிட்ஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, ஸோ அதை வந்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ டோட்டலாக இப்போ ரெண்டு என்ட்ரி இருக்குது. ஃபஸ்ட் என்ட்ரியில் 100 இருக்குது, செகண்ட் என்ட்ரியில் 300 இருக்குது. ஓகே, அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், 6th April. 6th April என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே இஷ்யூஸ் வரும். ஸோ 6th April என்ன பண்ணுறோம்? நம்ம இஷ்யூ பண்ணுறோம் 250 யூனிட்ஸ். ஸோ 6th April இஷ்யூ பண்ணுறதுனால மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம்? 250 யூனிட்ஸ். கரெக்டாக? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு பேலன்ஸை செக் பண்ணோம். நம்ம பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் இருக்குது, செகண்ட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 300 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 100 யூனிட்ஸை தான் நம்ம வந்துட்டு இஷ்யூ பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போடுறது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். கரெக்டாக? ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரியில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரியில் 100 யூனிட்ஸ் இருக்குது அட் 5 rupees each, 500. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ட்ரியில் இருக்க 100மே நான் ஃபுல்லாக இஷ்யூ பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இன்னும் ரிமைனிங் எவ்வளோ வேணும்? 250 யூனிட்ஸில் 100 இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் 150 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ இந்த 150 யூனிட்ஸை இந்த 300 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா பேலன்ஸ், அந்த செகண்ட் என்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 150 into 6, 900. ஸோ இப்போ 300ல் 150 நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 100ல் 100மே இஷ்யூ பண்ணிட்டோம், 300ல் 150 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் வெறும் 150 மட்டும்தான் இருக்கும். ஓகே ஓகே அடுத்தது 8th April. 8th Aprilல் பார்த்தீங்கன்னா 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், சாரி பர்ச்சேஸ் பண்ணுறோம். கரெக்டாக? 500 யூனிட்ஸ் அட் 7 rupees each நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால 8th April பர்ச்சேஸ் பண்ணுறதுனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர். ஸோ 500 யூனிட்ஸ், ரெசிப்ட் காலமில் போயிட்டு 500 யூனிட்ஸ் அட் 7 rupees each, 500 into 7, 3500. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருக்கா, அதை நம்ம அப்படியே எழுதிடணும். ஓகே, ஸோ பேலன்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது முன்னாடி என்ட்ரியில் எவ்வளோ பேலன்ஸ் இருந்ததோ அதையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பேலன்ஸ் வந்து 150 இருக்குது. ஸோ அதில் இப்போ 500 நம்ம ஆட் பண்ண போகிறோம். 500, 7, 3500. ஓகேவா? ஸோ டோட்டலாக இப்போ 650 இருக்குது. அடுத்தது 10th April பாருங்கள், 400 யூனிட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? இஷ்யூ பண்ணுறோம். 10th April 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால் மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். ஸோ நம்ம போயிட்டு இப்போ பேலன்ஸை செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்குது? 150 இருக்குது, செகண்ட் என்ட்ரியில் 500 இருக்குது. கரெக்டாக? நமக்கு 400 இஷ்யூ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடுன்றனால ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்கோ அதை ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணிடணும். 150 into 6, 900. ஸோ இப்போ 400ல் நம்ம 150 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ வேணும்? 250 வேணும். கரெக்டாக? ஸோ 250 into 7, அதை வந்து இந்த 500லேருந்து இஷ்யூ பண்ணுறோம். 250யை இந்த 500லேருந்து இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால் அதோடைய ரேட் என்னவோ அதை தான் போடணும். ஓகே, 250 into 7, 1750. ஸோ 500ல் 250 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 250 into 7, 1750. ஓகேவா?
அடுத்தது 12th ஏப்ரல். 12th ஏப்ரல் பாருங்கள், 600 யூனிட்ஸ் 8 rupees ஈச் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ்ன்றனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் எவ்வளோ யூனிட்? 600 யூனிட்ஸ் அட் 8 rupees ஈச். 600 into 8, 4800. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தான் நியூ பேலன்ஸை ஆட் பண்ணணுன்ட்டு. ஸோ எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஆல்ரெடி 250 இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம எழுதியாச்சு. இப்போ அது கூடவே நம்ம நியூ பேலன்ஸை ஆட் பண்ணணும். 600 யூனிட்ஸ் அட் 8 rupees ஈச் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது 14th ஏப்ரல் 500 யூனிட்ஸ் இஷ்யூடு. 500 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு பேலன்ஸை செக் பண்ணோம். 250 யூனிட்ஸ் அண்ட் 600 யூனிட்ஸ் ரெண்டு இருக்குது. நமக்கு வந்துட்டு 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 250 யூனிட்ஸை நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் இருக்குல்ல, இந்த 250 யூனிட்ஸை நம்ம மொத்தமாக இஷ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது இந்த 600 யூனிட்ஸில் நமக்கு இன்னும் 250 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணோம். அப்போ தான் டோட்டலாக 500 யூனிட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 250 வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரியிலேருந்தே கொடுத்துட்டோம். அடுத்த 250 வந்து செகண்ட் என்ட்ரியிலேருந்து தரப்போகிறோம். ஓகேவா? 250 into 8, 2000. ஸோ இப்போ இந்த 250 வந்து ஃபுல்லாக இஷ்யூ பண்ணிட்டோம். இந்த 600ல் 250 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 600 மைனஸ் 250, 350 இருக்கும். கரெக்டாக? 350 into 8, 2800. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸ். காஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே என்டர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்னு போட்டுட்டு எவ்வளோ நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ்? 350 யூனிட்ஸ் valued at rupees 8 each equal to 2800 rupees. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ அடுத்தது, இப்போ ஃபிஃபோவில் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். கரெக்டாக? நம்மளை வந்து ரெண்டு மெத்தட்லேயுமே ப்ராப்ளம் டிராஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிஃபோ மெத்தடில் போட்டாச்சு. இப்போ அடுத்தது லிஃபோ மெத்தடில் போடணும். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம லிஃபோ மெத்தடில் போட போகிறோம். இதே ப்ராப்ளமை லிஃபோ மெத்தடில் போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1st ஏப்ரல் 1998, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 யூனிட்ஸ் அட் 5 rupees ஈச். அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேலன்ஸ் காலமில் எப்போ எழுதுகிற மாதிரியே எழுதிக்கணும். 100 at 5 rupees 500. ஓகேவா? அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 5th ஏப்ரல் 1998, 300 யூனிட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் 5th ஏப்ரல் பர்ச்சேஸ் பண்ணதுனால நம்ம குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர்னு போடுவோம். கரெக்டாக? எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 300 யூனிட்ஸ் அட் 6 rupees ஈச் பண்ணோன்னா 1800 வரும். ஓகேவா? ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? நான் சொன்னேன்ல, எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நியூ பேலன்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஆல்ரெடி நம்மளோட ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ பர்ச்சேஸ் பண்ண 300 யூனிட்ஸ். ஓகே, ஸோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 6th ஏப்ரல் 250 யூனிட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்? இஷ்யூ பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அது வந்து இஷ்யூஸு 250 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் எவ்வளோ இஷ்யூ பண்ணோம்? 250. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஃபிஃபோ மெத்தடுக்கும் லிஃபோ மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃபிஃபோவில் வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அடுத்த என்ட்ரிக்கு போவோம். பட் லிஃபோவில் வந்து லாஸ்ட் என்ட்ரியில் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு போகணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 250 யூனிட்ஸ் நமக்கு இஷ்யூ பண்ணணும். கரெக்டாக? ஸோ லாஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்குது? 300 யூனிட்ஸ் இருக்கா? அதுலேருந்து 250 நம்ம மொத்தமாக இஷ்யூ பண்ணிடலாம். 250 6,500. ஓகேவா? ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் நம்ம எதுவுமே எடுக்கலை. கரெக்டாக? அதை அப்படியே எழுதிடணும். ஏன்னா அதுலேருந்து நம்ம எதுவுமே இஷ்யூ பண்ணவே இல்லை. அதை அப்படியே எழுதிடணும். இந்த 300 யூனிட்ஸ்லேருந்து தான் 250 இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 50 இருக்குமா? அதை நம்ம அப்படியே எழுதிக்கணும். ஆர்டரை மாற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி எப்பயுமே ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் தான் இருக்கணும். செகண்ட் என்ட்ரி எப்பயுமே செகண்ட் என்ட்ரியில் தான் இருக்கணும். எவ்வளோ யூனிட்ஸ் வெளியில் போச்சோ அதை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகே, அடுத்தது 8th ஏப்ரல். 8th ஏப்ரல் பாருங்கள், 500 யூனிட்ஸ் அட் 7 rupees ஈச் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 500 யூனிட்ஸ் அட் 7 rupees ஈச். ஓகே, ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 100 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் இருக்கா? அதை நம்ம அப்படியே எழுதிக்கணும். செகண்ட் என்ட்ரியில் ஒரு 50 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கா? அதையும் நம்ம அப்படியே எழுதிக்கணும். தேர்ட் என்ட்ரியில் இப்போ பர்ச்சேஸ் பண்ணோம்ல 500, அது தேர்ட் என்ட்ரியில் வரும். அதாவது அதுதான் லாஸ்ட் என்ட்ரி இப்போதைக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேலன்ஸ். ஸோ 100 + 50 + 500. ஓகே, இதுதான் நம்மளோட இப்போ டோட்டல் பேலன்ஸ் இருக்குது.
அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க, 10th ஏப்ரல் இஷ்யூ 400 யூனிட்ஸ். 10th ஏப்ரல் என்ன பண்ணுறோம், 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 10th ஏப்ரல் மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணோம். ஸோ பேலன்ஸை போய்ட்டு செக் பண்ணுங்க, எவ்வளோ இருக்குது லாஸ்ட் என்ட்ரியில். 500 யூனிட்ஸ் இருக்கா, நமக்கு தேவை வெறும் 400 தான். ஸோ அந்த 500லேருந்து 400 இஷ்யூ பண்ணிடலாம். 400 × 7 2800. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், ஃபஸ்ட் என்ட்ரியில் இருந்த 100 அப்படியே தான் இருக்கும் கரெக்டாக, அதுலேருந்து எதுவுமே இஷ்யூ பண்ணல. செகண்ட் என்ட்ரியில் இருந்த 50யும் அப்படியே தான் இருக்கும், அதையும் நம்ம எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்கும். ஓகே, தேர்ட் என்ட்ரியில் என்ன ஆகும், 500லேருந்து 400 இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், வெறும் 100 தான் இருக்கும் பேலன்ஸ். ஓகே, × 7 700. ஓகேவா. அடுத்தது 12th ஏப்ரல் 600 யூனிட்ஸ் அட் 8 rupees ஈச். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 600 யூனிட்ஸ் அட் 8 rupees ஈச். 600 × 8 4800. ஓகேவா. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் 3 இருக்கா. ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 100, செகண்ட் என்ட்ரியில் 50, தேர்ட் என்ட்ரியில் 100. இது இருக்குல்ல, இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி இப்போ இங்கே எழுத போகிறோம். ஓகேவா, ஏன்னா இது பேலன்ஸ், அதை அப்படியே நம்ம எழுதிடணும். இப்போ புதுசாக 600 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்துட்டு பேலன்ஸில் ஆட் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 100, செகண்ட் என்ட்ரியில் 50, தேர்ட் என்ட்ரியில் 100, ஃபோர்த் என்ட்ரியில் 600. இதுதான் இப்போ நம்மளோட லாஸ்ட் என்ட்ரி கரெக்டாக. இந்த 600 தான் இப்போ நம்மளோட லாஸ்ட் என்ட்ரி. ஓகே, அடுத்தது 14th ஏப்ரல் 500 யூனிட்ஸ் இஷ்யூடு. ஸோ 14th ஏப்ரல் என்ன பண்ணுறோம், இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால் மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் போயிட்டு பேலன்ஸ் செக் பண்ணலாம். லாஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்குது, 600 யூனிட்ஸ் இருக்கா. நமக்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணணும், 500 யூனிட்ஸ் தான் இஷ்யூ பண்ணணும். ஸோ இந்த 600லேருந்து 500 இஷ்யூ பண்ணிடலாம். 500 அட் 8 4000. ஓகேவா. ஸோ இப்போ பேலன்ஸில் எவ்வளோ இருக்கும், ஃபஸ்ட்டு 3 என்ட்ரிலேருந்து நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம எடுத்தது இந்த லாஸ்ட் என்ட்ரிலேருந்து தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 என்ட்ரியில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். நம்ம எடுத்தது இந்த லாஸ்ட் என்ட்ரி 600ல் 500 எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 100 தான் இருக்கும் கரெக்டாக. 100 × 8 800. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்னு போட்டு நம்ம ஒரு என்ட்ரியாக எழுதணும். 100 யூனிட்ஸ் valued at 5 rupees each, 500 rupees. ஓகேவா. அப்புறமா 50 யூனிட்ஸ் valued at rupees 6 each is equal to 1800. அடுத்தது 100 யூனிட்ஸ் valued at rupees 7 each equal to 700. 100 units valued at rupees 8 each equal to 800 rupees. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா டிரான்சாக்ஷனுமே எழுதிட்டோம். ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். ஸோ 100 + 50 + 100 + 100 டோட்டலாக 350 யூனிட்ஸ் இருக்கா. 350 யூனிட்ஸ் valued at rupees 500 + 1800 எவ்வளோ, 2300. 2300 + 700 3000. 3000 + 800 3800. 3800. ஓகேவா. இதுதான் நம்மளோட, இப்படி தான் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த ப்ராப்ளமில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.